2வது கல்யாணம் பண்ணியிருக்கேன். பையன் ஒருத்தன் இருக்கான். 2வது கணவர் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒரு ஆமா. அதுக்கு ஒரு பையன் இருக்கான். அவர் வந்து இங்க தான் பூலாங்குடியில இருக்காரு. பூலாங்குடி இந்த ஊர்ல தான் இருக்காரு. ஆமா. மருமையன். மருமையன். ஆமா. சாஃப்ட்வேர் லைன்ல இருக்காரு. லண்டன்ல வேலை செஞ்சார் 2 வருஷம். அதுக்கப்புறம் இங்க வந்து 6, 7 மாசம் ஆச்சு. சுத்தமா வேலை இல்ல. எல்லா மருமகனுக்கு. சுத்தமா எல்லா மகான்கள் கோயிலுக்கும் போயிட்டுருக்காங்க. மகான்கள் கோயில் எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்காங்க. மன உளைச்சலா இருக்காங்க. எப்போ வேலை எதுவும் கிடைக்குமா? இந்த வேளாங்கண்ணி போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சரி. ம். ஆமா. ம். பொண்ணுனால கேட்டேன். இருக்கு. ஒரு பையன். அதையும் ஏத்திருக்காரு. அருட்பெரும் ஜோதி நிலைதவழும் பிரபஞ்ச மகாசபையில் இணையாளர்களாய் தன்னை இணைத்துக் கொண்டு சபையோடு தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக வரும் முழுமதி நன்னாள் அன்று சபை நோக்கி வந்தமர்ந்து அருள்வளம் நலவளம் லக்ஷ்மி கடாட்ச வளம் பொருந்திய அற்புத சபை நோக்கி வந்தமர்ந்து கிளைச்சபையின் வழிகாட்டுதலோடு ஆசானின் வழிகாட்டுதலின் பேரில் அற்புதமாக பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்தமர்ந்து அருளாற்றல் கொண்ட ஆசி மொழிகளை கேட்டு வளம் வர அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அந்நாள் நீர் உரைத்த மகவு நிலைகளோடு அங்கு வந்து அமர்ந்து நல்லாசி கேட்க அகத்தியன் அருளாற்றல் கொண்ட இனிதே நடைபெறும் சச்சங்க பெருவிழாவின் அந்திமகா வேலை ஆசிகளை உரித்தாக்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா ஒரு கம்பீரமான ஒரு ஆன்சர். என்ன சொல்றது உங்களுக்கு நான் ஏதாவது எதிர்பார்த்து சொல்றதா எப்படி இல்ல இது இப்படி நடக்கும் ஒரு சித்தி ஆக மாட்டேங்குது. அது இப்ப ஆமா அது முன்னால பிரம்மபுரத்துல உட்காந்து அது பண்ணுவேன் கரெக்டா. இப்ப வந்து எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு லாங்கா இருக்கு. அதை வேணா கேளு. ஓர் தீபம் ஏற்றி தமக்கு கீழ் ஓர் மஞ்சள் நிற வஸ்திரம் விரித்து சபை அமைந்த திசை நோக்கி அமர்ந்து பிரபஞ்ச மகா சபை அமைந்த திசை நோக்கி அமர்ந்து ஆற்றலாய் தவம் காண்கின்ற பொழுது நிலைகள் ஓர் நிலையாய் அமர்ந்து தவம் ஏற்கின்ற பொழுது தியானம் புரிகின்ற பொழுது படிப்படியாக நிலைகள் ஓர் நாள் ஈர் நாள் என்று வெகுவான சில நாட்கள் கழிகின்ற
அத்தகைய சூழலுக்குள் நல்நிலை தியான தன்மை அவ்வேளைதனில் நிகழும் திகழும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். திருநீற்று சாம்பல் வெற்று வைத்து அதனை தினமும் அணிந்து தவம் ஏற்க அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். தவநிலை மேம்பட ஞான நிலை உள்வர அற்புத ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம்.